வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விவோட புது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. விவோ V50 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் வந்து 8+128 கலர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சஃபயர் ப்ளூ கலர் தான் வந்து இருக்கு. அப்புறம் அதோட சார் வேல்யூமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 0.988, அப்புறம் பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.869, அப்புறம் பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா தான். சரி, ஓகே, இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் தான் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அப்புறம் சார்ஜிங் கேபிள், அப்புறம் சிம் இன்ஜெக்டர் டூல், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 வாட் சார்ஜர் தான், 11 வோல்ட்ஸ், அப்புறம் 8.2 ஆம்ஸ். சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஃபோனோட கவரை வந்து பீல் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கு இது சீரியஸாக ரொம்பவுமே யூனிக்காக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ கவரை பீல் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ளூ கலரில் வேறு லெவலில் வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா மொபைல்ஸ். ஸ்ரீயா மொபைல்ஸ் கரூரில் இருக்க நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கும். எல்லா பிராண்ட்ஸில் இருக்க ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். எல்லா ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் லைக் ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ் வந்து கிடைக்கும். ப்ரைஸிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு கரூரில் இங்கே தான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீயா மொபைல்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த விவோ V50 ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஸ்ரீயா மொபைல்ஸ் கரூரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சூப்பரான கிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்னென்னா கேஸ் டெம்பர்ட், அப்புறம் நீங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த இயர்பட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுமே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் பேனலாக இருக்கட்டும், அப்புறம் இதோட சைட் ஃப்ரேமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவுமே நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து கொடுக்குது. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த ப்ளூ கலரில் ஒரு யூனிக்னஸ் என்னன்னா, இந்த நீங்கள் பார்க்குற இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்களும் இந்த ப்ளூ கலர் வச்சுருக்கீங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டும் இந்த ப்ளூ கலர் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ சூப்பர். அப்புறம் இதோட வெயிட்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா மேசிவான 5600 mAhக்கான பேட்டரி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இது வெறும் 186 கிராம்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவுமே லைட் வெயிட்டாக ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் திக்னஸ்ன்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 7.61 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் நமக்கு வந்து கீழே இங்கே வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூவல் சிம்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் கிரில் அண்ட் இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68/69க்கான வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து குவாட் கவ் டிஸ்பிளே கொடுத்ததுனால அது வந்து ரொம்பவுமே ப்ரீமியமாக வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக வேறு லெவலில் வந்து இருக்குது. கலர்னு வரையில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.77 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் இதில் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் ஹையில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஸ்விட்சில் வேணாலுமே நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் கலர்ஸ்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 3 மோடு வந்து இருக்குது. அப்புறம் கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து
கேலரியில் இருக்க வீடியோ, அப்புறம் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இங்கெல்லாம் சப்போர்ட் ஆகும் போல். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 பிட் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து P3க்கான ஒயிட் கலர் கேமெட்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து HDR10+க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து SGC லோ லைட் ப்ளூ சர்டிஃபிகேஷனுமே இந்த டிஸ்பிளேல வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளேன்னு நம்ம இது வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அடுத்து ப்ராசஸர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து 4 nm பில்ட் பண்ண MediaTek Dimensity 7300 SoC தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான SoC வந்து கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் வச்சு இன்னும் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் தான் வந்து இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS 2.2 தான் வந்து இருக்குது. பட் ஆனால் கேஷுவல் யூசர்ஸ்க்கு இதோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இருக்காது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக வேறு லெவலில் வந்து இருக்கும். பட் ஆனால் ஹெவியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மிங் ஃபோன்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குது. அப்புறம் பேட்டரின்னு வரையில் முன்னாடியே பார்த்த மாதிரி இதில் வந்து 5600 mAhக்கான ஒரு மேசிவான பேட்டரி லைஃப் இருக்கனால அதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்கும். அப்புறம் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால நம்ம வந்து பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக கவலையப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில் இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP அண்ட் 8 MPக்கான அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரோ லைட்டிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MPக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் அண்ட் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோடு வந்து இருக்குது. அப்புறம் வந்து போர்ட்ரேட் வந்து இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சர்க்கிள் மாதிரியே இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரா லைட்டிங் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதே மற்ற இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரா லைட்டிங் வந்து யூஸ் பண்ணாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரா லைட்டிங் யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்குது. அண்ட் ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் ஃப்ளாஷ்மே வந்து இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஆரா லைட்டிங் வேணும்னா அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோ வந்து இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் 4K 30 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மைக்ரோ மூவி வந்து இருக்குது. மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதில் வந்து அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா நமக்கு வந்து பொதுவாக விவோவில் வந்து ஜைஸ் ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும்ல 3 ஆப்ஷன் விவிட் டெக்ஸ்சர் நேச்சுரல் அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஜெய்ஸ் சப்போர்ட் இல்லைனாலுமே இது வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 15 அண்ட் ஃபன்டச் OS 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபன்டச் OS 15 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபன்டச் OS 14 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு வந்து சொல்லலாம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. இதோட காம்படிட்டர்ஸான கலர் OS 15 அண்ட் ஹைப்பர் OS பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே வந்து பெட்டராக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய AI ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஆப்ஜெக்ட் எரேசர், அப்புறம் வந்து இமேஜ் எக்ஸ்பேன்ஷன் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் புது ஃபீச்சர் என்ன இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AI இமேஜ் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ளாக்ஷிப் விவோ X200 ப்ரோவில் கூட இந்த ஃபீச்சர் வந்து இல்லை, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஆனால் ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பிக்சர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AI எக்ஸ்பேன்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வைஸ் வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் ஆகும்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட்ஸ் அண்ட் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸுமே வந்து விவோ வந்து கொடுப்போம்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 8+128GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000. அப்புறம் 8+256GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் இந்த ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.